அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம ரேவதி இருந்துட்டு சுரேஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சுக்கா வேலை தாங்க பார்த்துட்டு இருக்கேன், நைட் டியூட்டி வேற போட்டுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கும் கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா ஆச்சு, ஏன் உன் வயசுல ஒரு மாதிரியே இருக்கு, மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணடா உனக்கு ஃபோனு, ஏண்டா அவன்லாம் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா, என்னக்கா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைடா, சும்மா தாண்டா பண்ண, உன்னோட ஞாபகம் வந்தது அதனால தான். சரி, நீயா மாமா கிட்ட நான் வீட்டுக்கு வந்த விஷயத்த சொன்னியா, இல்லை மாமா உங்ககிட்ட கேட்டாராடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சுக்கா நீ மாமா கிட்ட சொல்லிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சுரேஷ், அன்னைக்காக பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் விடமாட்டார், அதனால தான் நான் சொல்லாமல் வந்தேன். கடைசியில் நீ சொன்னதுனால வீட்டில் பெரிய பிரச்சனையாகி அவர் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியவே தள்ளி விட்டுறாடா, நைட்டு ஃபுல்லாக நீ வெளியவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மாமாவை இப்படிலாம் பண்ணுறாரு. ஆமாண்டா சுரேஷ், நீ தானே உன் மாமாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்ப, உன் மாமா தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு, நான் சொன்னாலையும் நீ நம்பவும் போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கா, நான் இப்போவே வீட்டுக்கு வரேன், நீ வந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும், நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.